இவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, தாவீதுடைய பெயர் எப்படி இருக்குது, எங்கெங்க மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பெயருடைய காரணத்தை பார்க்க போறோம். சரிங்களா? தாவீது அப்படின்னா பிலவட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரொம்ப நேசிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தாவீது பேர் மொத்தம் வேதாந்தத்துல 971 தடவை வந்திருக்குது. தாவீதுடைய பேர் மொத்தமாக 971 தடவை வந்திருக்குது. இதுல புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது, பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்படி மற்ற பேர்கள்லாம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நோட் பண்ணிக்கோங்க. மற்ற பேர்லாம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொன்னா, இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துடைய பேர் மட்டும்தான் 1281 தடவை இருக்குது. 1281 தடவை. அதுக்கு அடுத்தது மோசையுடைய பேர் 800 தடவையும், யாக்கோபுடைய பேர் 300, அதுக்கப்புறம் சவுலுடைய பேர் 362 தடவையும், இப்படி எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே தான் வருதே தவிர அங்க கூடல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இன்னும் நிறைய பவுல அப்போஸ்தலனுடைய பேர் பாத்தீங்கன்னா 228 தடவை அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ பேர்ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தாவீதுடைய பேர் தான் இருக்கிறதுலே மற்ற எல்லா பைபிள் ஹீரோஸை விட அதிகமான தடவை பேர் என்ன செய்யப்படுது, வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. மத்திய 1:1 பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் இல்லாம புதிய ஏற்பாட்டுல. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. அப்போ ஒரு தாவீதுடைய பேர் ஆரம்பிக்கப்படுது மத்திய முதல்ல. முடிக்கும் போதும் அதுதான் முடிக்கிறாரு. வெளிப்படுத்தல் 22 பாருங்களேன், 22:16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள வெடிவேலி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். தாவீதின் வேர் சந்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் வருது. அப்போ ஒரு புதிய ஏற்பாட்டுல ஆரம்பமும் முடிவும் பாத்தீங்கன்னா இவருடைய பேர்ல தான் என்ன செய்யுது இருக்குது. அப்படி இவருடைய பேரை தேவன் பிரபலமாக்கி அல்லது ஆசீர்வதிச்சு அல்லது இந்த தாவீதுக்கு ஒரு பெரிய மரியாதைய அங்க கொடுத்து வச்சிருக்காரு. இன்னும் மத்திய 21:9, மத்திய 21:9. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சொஸ்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்ப தாவீதின் பேர்ல சொல்லி வர்றவருக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு அவருடைய பேர் அங்க இருந்திருக்குது. கிறிஸ்துவை தாவீதின் மகன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்ற அளவுக்கு அவருடைய பேர் என்ன செய்யுது இருக்குது. அப்படி மட்டும் இல்ல, நிறைய இடத்துல தாவீதின் பேர் உபயோகிக்கப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். மத்திய 22:41. பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். கிறிஸ்து யாருன்னு கேட்டா அவர் பேர் என்ன சொல்றாங்க? தாவீதின் குமாரன். தாவீதுக்கு டைரக்டா ஒரு பையனா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல. தாவீது என்னைக்கோ வாழ்ந்தவர், இவர் என்னைக்கோ பிறந்தவர். பல வருஷங்கள் கழிச்சு பிறந்த ஒரு ஆளுக்கு தாவீதின் பெயரை வைக்கிறாங்க. சொல்லனா யோசேப்பின் பையன்னு சொல்லியிருக்கணும், சொல்லப்படல. அப்படி ஒண்ணு ஒண்ணா பார்க்கும்போது யாருடைய பேரும் அங்க சொல்லப்படும். இன்னும் அவங்க மட்டும் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மத்திய 22:41 பாருங்களேன். இப்ப அதான் வாஸ்தவம். லூக்கா 18:38. முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா, ரிலீஜியஸ் லீடர் கேட்கும்போது அந்த ரிப்ளை வருது. இப்போ யாருன்னா
ஒரு கண்ணு தெரியாதவன் கிறிஸ்துவிட்ட இரக்கம் பெறதுக்காக நிக்கிறான், அல்லது ஒரு அதிசயத்தை பெறதுக்காக நிக்கிறான். அவன் சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ கிறிஸ்துடைய வம்ச வரலாற இவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்கேயும் சொல்லு தாவீதின் குமாரன் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அங்க பாக்குறோம். அதே மாதிரி மத்தேயு 9:27 அதே மாதிரி கூடர்கள் 2 கூடர்கள் தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. மத்தேயு 20:30-31 பாத்தீங்கன்னா அங்கேயும் 2 குமாரர் ரோட் சைட்ல உட்கார்ந்து இருக்கும்போது தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் சொல்லி அங்க கேட்கிறாங்க. ஸோ அப்போ தாவீதின் குமாரன் சொல்லி கேட்கறதுக்கு சொல்லப்படுறதுக்கு இவரு இருக்கிறார். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு அவர் மனுஷனாவும் வந்திருக்கிறாரு, தெய்வமாவும் வந்திருக்காரு. ஒரு வசனத்தை பார்த்தோம், கர்த்தரின் பெயரால் வந்திருக்கிறவருக்கு சோசரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி. அப்போ தேவன் அனுப்பிச்சு விட்டு வந்த ஒரு மனுஷன் இவர் தான். ஏன்னா வேதத்துல சொல்லக்கூடிய வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, தாவீதின் வேர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. வாசிக்கலாமே நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல கொடுக்கப்பட்ட வசனங்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தாவீதின் வேர் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கும். சங்கீதம் 110:11 பாருங்களேன். இத பாக்குறது வாசிச்சுட்டு அப்புறமா இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 110:11 ஆமா, 110ல 7 வசனம் தான் 7 இருக்கு. தான் இருக்கு. கர்த்தர் என்னுடைய ஆண்டவர் அவர் நோக்கி உங்க சத்துருக்கள் உங்க பாதபடியாக்கு போடும் வரைக்கும் ஒரு வசனம் இருக்கு. அது ஒண்ணுன்னு. ஆமா, கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். இந்த வசனத்துக்கான விளக்கத்தை எங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, மத்தேயு 22:41 இருந்து வாசிங்களேன். 41 இருந்து 45 வரைக்கும். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். இப்போ தாவீது கிறிஸ்துவ பத்தி பேசுறாரு. அவர் வருவாருன்னு சொல்லியிருக்காரு, அவர் பாதப்படியாக்கி போடுவாருன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது இப்போ பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட ஒரு நபர் யார் அப்படின்னு சொன்னா, தாவீதிற்கு குமாரனாக கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொல்லி அங்க பாக்குறோம். அப்போ தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்ற வார்த்தை வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் தேவனால அனுப்பப்பட்டவர். தேவன் இவர்களுக்கு ரிப்ளை பண்ணி, அல்லது தேவன் இவர்களுடைய நிந்தையை பார்த்து தேவன் இவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பதற்காக அனுப்பிச்சு வச்ச தெய்வம் தான் யார் அப்படின்னா கிறிஸ்து அப்படின்னு அங்க பாக்குறோம். இதை வெளிப்படுத்துவதற்காக தான் அங்க வார்த்தைகள் என்ன சொல்லப்படுதுன்னா, தாவீதின் குமாரன் எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி. அந்த கானானிய பெண் சம்பவத்துல பாக்குறோம், அங்கேயும் அவங்களும் தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி தான் அங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப தாவீதின் குமாரன்ங்கிற வார்த்தை வருது அப்படின்னா எதை இந்த மக்கள் அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா, தேவன் அனுப்பிச்ச ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்றாங்க. அவர் தெய்வம் அப்படின்னு சொல்லியும் அங்க அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வேற இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 5:5 பாருங்களேன். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்போ தாவீது அவர் யாருன்னா யூத கோத்திரத்து சிங்கம், தாவீது வேர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அங்க சொல்லப்படுது. அப்போ கிறிஸ்துவை பத்தி சொல்லும்போது தாவீதை வச்சே தான் மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் பேசப்படுது அப்படின்னு சொல்லி அங்க பார்க்கணும். நிறைய வசனங்கள் என்ன செய்யுதுன்னா, தாவீதை பத்தியே அங்க இயேசு கிறிஸ்துவையும் சேர்த்து என்ன செய்வோம்னா நிறைய வசனங்கள் பேசுது.
இன்னொரு கருத்தை நம்ம பார்க்க போறோம். 45வது வருஷத்தை வாசித்தோம் நம்ம மத்திய 22ல பார்க்கும்போது, தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு இவர் குமாரனா இருப்பது எப்படி? அப்படின்னா என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, அவர் இவருக்கு ஆண்டவரா இருக்கும்போது இவர் எப்படி குமாரனாக வருவார் அப்படின்னு சொல்லி. அப்போ எதை இவர் இன்னும் அழுத்தமா பேசுறாரு அப்படின்னு சொன்னா, தாவீது மனுஷனா இருந்தாரு, அவருக்கு அப்புறம் பிறக்கிற ஒரு மனுஷனை தாவீது எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, தீர்க்கதரிசனத்துல அவர் ஆண்டவர்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் தெய்வமா இருந்தா இப்ப பிறந்திருக்கவர் யாரு? தெய்வம். ஆனா அந்த தெய்வம் அவருக்கு குமாரனா இருக்கிறது எப்படி அப்படின்னா, அது தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்குது, அதனால குமாரனா இருக்கிறத தவிர, ஆனா அவருக்கு யாரு இல்லை, இவரு குமாரன் இல்ல அப்படின்னு சொல்லி. ஒரு தடவை அஹ், ஆபிரகாம் பத்தி பேசும்போது சொல்லுவார், ஆபிரகாமுக்கும் தெய்வமா இருந்தாரு, ஆபிரகாம் நீங்க தகப்பன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, ஆபிரகாமோட பெரியவர் யாரு? இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னை தெய்வம்னு சொல்லி காமிக்கிறதுக்கு அங்க அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு யார் பேர் உபயோகிச்சாருன்னா, தாவீதுடைய பேர் அங்க செய்து உபயோகிக்கப்படுது. ஆமோஸ் 9வது அதிகாரம் 11, 12 வாசிங்களேன். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்க சகல ஜாதிகளையும் வசமாக்கிக் கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இது எங்க நிறைவேறுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 15, 16 பாருங்களேன். அங்க இது உள்ள வருது. எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு அப்போஸ்தலர் 15, 16 தானே? 17 வாசிங்களேன். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ இங்க தீர்க்க தரிசனத்துல பேசும்போதும் அவரை பத்தி நினைச்சு பேசுறேன். இத பேசுற பவுலும் சொல்றாரு, இது அங்க இருந்து எடுத்ததுன்னு சொல்லி ஆமோஸ்ல இருந்து எடுத்து நினைச்சாரு அங்க காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சார். இப்ப எனக்கு அஹ், இன்னொரு விஷயத்த நீங்க நல்லா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்ம ரூத் புஸ்தகத்தை எடுத்துக்கங்களேன். ரூத்ல இயேசு கிறிஸ்துவ பத்தி அங்க பேசியிருக்குது. அந்த கடைசி பகுதிகளை வாசித்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லி அங்க என்ன செஞ்சிருக்கோம், போட்டிருக்கோம். கடைசி 2 வசனத்தை வாசிங்களேன். சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். இப்போ தாவீதை பத்தி பேசும்போது இது என்ன சொல்லி இருக்குது? ஈசா யாரை பெற்றாங்க? தாவீதை பெற்றான். தாவீதை பெற்றான். இப்ப மத்தேயுக்கு வாங்க. மத்தேயுக்கு வரும்போது அஹ், இயேசுடைய வம்ச வரலாறு அங்க போட்டு ஈசாய் தாவீதை பெற்றான் அப்படின்னு சொல்லி அப்படியே வருது. ஒவ்வொருத்தரா வந்து எங்க முடியுது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். 16வது வசனம். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவரிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். பிறந்தார். சரி, இப்போ யாக்கோபு யாருடைய அப்பா? யோசேப்போட அப்பா. யோசேப்புடைய அப்பா. கிறிஸ்து யோசேப்புடைய அப்பாவா? கேள்வி புரியுதா உங்களுக்கு? புரியல. இல்ல. கிறிஸ்து யோசேப்புடைய அப்பா கிடையாது. பரிசுத்தாவினால் உண்டாக்கப்பட்ட இது. அப்போ யோசேப்புடைய வம்சத்துல யார் உள்ள போய் சேர்றா? கிறிஸ்து ஒரு அடாப்ஷன் முறையில் என்ன செய்யறாரு? அங்க சேர்றாரு. அப்படிதானே? ஆமா. ஆமா. அப்போ மரியாளுடைய வம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
மரியாளுடைய வம்சமும் யாருடைய இதுதான் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தாவீதுடைய, அதாவது தாவீதுடைய பையன் நாத்தானுடைய வம்சத்துல வர்றவங்க தான் யாருன்னா மரியாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ மரியாளுடைய வம்சத்துல வச்சு பார்த்தா மட்டும்தான் யார் வருவான்னா தாவீது வருவாரு. ஆனா யோசேப்புடைய பையன் சொல்லி என்ன செய்யுது அங்க பெயர் சொல்லப்படுது. என்னத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா இயேசு யோசேப்புடைய வம்சமாக இல்லாட்டா கூட அவர் என்ன செய்யறாருன்னா அங்க யோசேப்புடைய பேர் என்ன செய்யுது அங்க சேர்க்கப்படுது. தாவீதுடைய வம்சமா அப்படின்னு சொல்லி பார்த்தா தாவீதுடைய பேர் எங்க என்ன செய்யுது அங்க சேர்க்கப்படுது. இப்ப அவர் கேட்கிறாரு, அவர் ஆண்டவர்னு சொல்லி இருக்கும்போது அவருக்கு எப்படி இவர் பையன் ஆவாரு? உண்மையில சொல்லணும்னா மாம்சத்தின்படி என்ன செய்யல, அவரு பையனாக அங்க பிறக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப மாம்சத்தின்படி பையனாக பிறக்கல அப்படின்னு சொன்னா அவர் ஆவியின்படி அவர்களுக்கு பையனாக பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதை ஏற்கனவே ரோமர்ல ஒருத்தர் சொல்லிப்பார், அவர் மாம்சத்தின்படி பிறக்கலைங்க, ஆவியின்படி அவர் தாவீதுக்கு குமாரனாக பிறந்தார் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த வசனத்தை நான் நோட் பண்ணி வைக்கல, அதை நான் நாளைக்கு என்ன செய்யறேன்னா உங்களுக்கு அங்க கொடுக்குறேன். இப்போ வெறும் அவருங்க பேரை மட்டும்தான் அப்படி சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னொருத்தர் பேரும் அவங்க சேர்ந்துருக்குது. அதையும் நம்ம வாசித்து பார்த்துருவோமா? ஏசாயா 11:10 வாசிங்களேன். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். இப்போ யார் பேர் உள்ள வருது? ஈசான். இவ்வளவு நேரம் டேவிட் டேவிட்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு பார்த்தா யாரை உள்ள கொண்டு வந்து கொடுக்குறீங்க? ஈசாய சேர்க்குறீங்க. அப்போ என்ன இங்க பாக்குறோம் அப்படின்னு சொன்னா தேவன் வெறும் தாவீதுக்கு அவ்வளவு மரியாதையை கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்தா இல்ல, ஈசாய்க்கும் அந்த மரியாதையை கொடுக்குறாரு. ரோமர் 15:12 பாருங்களேன், அங்கேயும் இதே தான் சொல்லுவாரு. மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசா சொல்கிறார். ஈசாயின் வேர் அப்படின்னு நினைச்சது அங்க அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ரோமர் 1:5 அந்த வசனம் இருக்குது, வாசிங்களேன். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். மாம்சத்தின்படி யாருன்னா அவரு தாவீதுடைய பேர். அதாவது நீங்க பேர் சொல்லிக்கிறதுக்காக அவர் தாவீதுடைய வம்சத்துல பிறக்கிறாரு. ஆனா உண்மையில பிறந்தது எப்படின்னா பரிசுத்தாவியானவர் நினைச்சாரு அங்க பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க கொடுக்கப்படுது. அப்போ இங்க நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். தேவன் பிறப்புல வரும்போது அவர் தாவீத கௌரவப்படுத்துறாரு, ரூத்தை கௌரவப்படுத்துறாரு, ஈசாயர் கௌரவப்படுத்துறாரு. இதுல உண்மையில பார்த்தா தாவீது தான் அதிகமா நினைச்சாருன்னா கௌரவப்படுத்துறாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தேவன் அந்தந்த ஜனங்களுடைய குணாதிசயங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு மரியாதை நினைச்சாரு அங்க கொடுக்குறாரு. அவர்களுக்கு தாவீது பேர் தான் பெருமைப்படுத்துன்னு சொல்லி தாவீது பேரை, ஆனா ஈசாய் பேரை நினைச்சாரு அங்க பெருமைப்படுத்துறாருன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஒவ்வொரு நேரத்திலையும் தேவன் ஒரு பேர் நினைச்சாரு. இப்ப கேள்வி, உங்க பேரை தேவன் பெருமைப்படுத்தி இருக்காரா? இல்ல பெருமைப்படுத்துன்னு பேர் சொல்லியிருக்காரா அப்படின்னா அதை என் பேர் எழுதுவேன்னு சொல்லுவோம். ஒரு சில நேரம் நம்மளுக்கு பேர் பிள்ளைகளுடைய பேரை தேவன் பெருமைப்படுத்துவார். ஈசாய் நல்லவர் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈசாய் குணத்தை பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. அவர் உத்தமமா தேவனை ஃபாலோ பண்ணுவாரு. இவர் சாமுவேல் போகும்போது அவர் வீட்டுல போய் பலி செலுத்துறதுக்கு ஆட்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு தேவனுடைய பார்வையில் நல்ல இதா இருந்தாரு. ஈசாயுடைய குடும்பத்துல ஒரு பையனை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் போறாரு. அப்போ ஈசாய அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு இந்த சாரி இந்த
ஈசாய்க்கு ஒரு மரியாதை கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு தேவன்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தவர், எல்லா பிள்ளைகளையும் சமமா நடத்தக்கூடிய ஒரு மனுஷன். போர்ல இருந்தா கூட அந்த பிள்ளைகளை போய் பார்த்து அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு மனுஷன். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் தேவனுக்கு பிரியமாய் நடந்த ஒரு மனுஷன் தான் யாருன்னா இந்த தேவனுக்கு மட்டும்தான் மனுஷனுக்கும் பிரியமா இருந்தாரு. சவுல போய் வேலைக்கு ஆள் கூப்பிட்டோன்னா உடனே சரி போன்னு சொல்லி பையனை அனுப்பிச்சு விடுறாரு. இன்னும் போர்ல இருக்கக்கூடிய அந்த தளபதிகளுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறாரு. இப்படி நிறைய குணங்கள் அவர்கிட்ட இருந்துச்சு. இந்த குணங்களுக்காக தேவன் தாவீதை செலக்ட் பண்றாரு. தாவீதை வச்சு அவனை வச்சு அவனுக்காக ஒரு பெரிய பேர் நினைச்சாரு, பிரஸ்தாபடுத்துறாரு. நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேவன் நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன கிரியைகளுக்கும் அவர் நம்மளுக்கு என்ன செய்ய போறாருன்னா திரும்ப செய்ய போறார். அதனால இன்னைக்கு என் பேர் பிரஸ்தாபம் ஆகலன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஈசாயும் தாவீது செத்து போனதுக்கு அப்புறம் நிறைய தடவை அவங்க பேர் நிச்சயப்பட்டிருக்கு, உபயோகிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் ஞாபகம் வச்சு அவர் பின்னாடி எதை நினைச்சாருன்னா எழுதி கொடுக்குறாரு. உங்க பிள்ளைகளுடைய பேரை பெருமைப்படுத்துவாரு. உங்களுடைய பேர் நிறைய இடத்துல இருக்கிற அளவுக்கு தேவன் செய்யறாரு. அப்ப நம்ம செய்ய வேண்டியது தேவனுக்கு பிரியமா இருக்கிற வேலையை செய்வோம். தேவன் நம்ம பேரை பெருமைப்படுத்துங்கிற பேரை நினைச்சுவாரு, அவரு செய்வார். தேவன் தாமே நம்முடைய பேரை பெருமைப்படுத்துற அளவுக்கு நம்ம நினைச்சுவோம் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்போம். தேவன் நம்ம ஆசிரியப்பாராங்க. ஆமென்.